தேஜஸ்வியுடைய மக்கள் பயணம் நல்லா பேசுறாரு. கொஞ்சம் செல்வாக்கு உயர்ந்திருக்குங்கிறாங்களே சார். அங்க வந்து 20 ஆண்டு காலமாக நிதிஷ்குமார் வந்து ஆட்சி அமைச்சிட்டாரு. ஸோ நிதிஷ் ஆட்சியின் மீது வெறுப்பு இருக்கு அப்படிங்கிற காரணங்கள்லாம் இருக்குல்ல. அங்க வந்து ராகுல் காந்தி பிரச்சாரம் ஈடுபட்டிருக்கு. அதே போல வந்து தேஜஸ்வியுடைய பிரச்சாரம் ஈடுபட்டிருக்கு. இதன் காரணமாக வந்து இந்த இந்தியா கூட்டணியுடைய கொஞ்சம் எட்ஜ் இருப்பதாக ஒரு சில பேர் சொல்றாங்களே சார். ஏன் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் இவங்கெல்லாம் பண்ணாத கூட்டமாக இவங்க போட போகிறாங்க? மோடியோட மீட்டிங் அவ்வளோ க்ரௌட் வந்து, ஓகே. அது வந்து கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை, தானாக வந்த கூட்டம். பீகாரில் மோடி போகிற இடம்லாம் அப்படி ஒரு க்ரௌடு வருது. ஓகே. அவர் அந்த லோக்கல் டைலக்ட்லேயே பேசுகிறார், அந்த பீகாரி ஹிந்தியில் பேசுகிறார். அதெல்லாம் மோடி கில்லாடி. அந்த லோக்கல்லாம் இருக்கேன் உங்கள் கூட சகோதரன், எனக்கு ஹிந்தி தெரியாது, பட் அந்த லாங்குவேஜை வச்சு எனக்கு கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் தேஜஸ்விக்கு எதிர்காலம் இருக்கான்னா, ஒரு இந்தியாவின் இளைஞர்களில் ஒரு தலைவரில் தேஜஸ்வி கண்டிப்பாக இருப்பார். ஓகே. அது எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இல்லை, ஒரு 5 வருஷம் கழிச்சா அவர் திருப்பி சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஒரு யங்ஸ்டர் பாலிடிக்ஸில் இருக்கார். ஏதோ அவர் பிரதரை விட அவர் பெட்டராக பண்ணுறார், வந்துட்டார். ஸோ இந்த தேர்தலில் தேஜஸ்வி ஜெயிப்பாரான்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா நீங்கள் ஆனால் அப்படியே ஜெயிச்சா கூட பார்த்தீங்கன்னா பிஜேபி ஸ்வீப் பண்ணுன்னு தோணும். ஓகே. கொஞ்சம் ஒரு எட்ஜில், ஓகே, ஒரு 50-40 சீட்டு, 30 சீட்டு வித்தியாசங்களில் தான் வெற்றி தோல்வி இருக்குமே தவிர. ஏன்னா தேஜஸ்வி, லாலு அறியப்பட்ட முகம். யாதவர்களும் அவர் தான் ஓட்டு போடுவாங்க. யாதவர்களுக்கு இந்த புண்ணாக்கு ஊழல், பூச்சி மருந்து ஊழல், அந்த பஞ்சு ஊழல், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. லாலுவா குத்து. ஏன்னா யாதவர்களோட கடவுள் மாதிரி மதிக்கப்படுறார் லாலு. ஓகே சார். லாலு, ராம்ரி அவங்கெல்லாம் வந்து ஒரு காட்லி ஃபிகர் மாதிரி. அந்த மாதிரி ஓட்டுக்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணால் கூட பிஜேபிக்கு வராது. ஓகே. இங்கே தான் விழும். ஆனால் அந்த வாக்கு சதவீதம் 5% இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு. ஓகே.